வேலை கேட்க போறவங்க யாராவது 2-3 பேரை கூட்டுக்கணும், ஒரு 5 பேரை கூட்டுன்னு போகணும். நீ அந்த அன்னைக்கு போன 70 பேர்ல நீங்க போலீஸ் போட்டு நான் வீடியோ தரேன். எத்தனை பேரு கோட்டகுப்பத்து குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், தட்டாஞ்சாடி சேர்ந்த வெளி தொகை சேர்ந்த எத்தனை கொலை குற்றவாளிகள் அது இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த காலாப்பட்டு பகுதியில மட்டுமே எத்தனை பேர் இருந்தாங்க நான் சொல்லுவேன். அதிகபட்சமா ஒரு 15-20 பேர் தான் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க. நீங்க 70க்கும் மேற்பட்டவர்கள் 8 மணிக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கொலை வழக்குல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் நீங்க செஞ்சு உங்க வீட்டு தேடி வந்தான் மடுவுப்பேட்டு முரளின்னு சொல்லி, அந்த முரளியை உங்க வீட்டுலயே கொலை பண்ணி கழுத்தறுத்து இட்டு நம்முடைய போஸ்ட் ஆபீஸ் கிட்ட, நம்முடைய ரேஷன் கடை ஆபீஸ் வாசல்ல போட்ட சம்பவம் ஊரே தெரியும். அந்த சம்பவத்துல நீ எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த, உன்னை தேவைப்படும் குற்றவாளின்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது. உன்னை எங்க போய் கைது பண்ணாங்க? நம்ம ராஜரஞ்சன் ஐபிஎஸ் எங்க போய் உங்களை கைது பண்ணாங்க? கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ முட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஆடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சொல்ற, நான் 2000 ஜோசப்பையும் சந்திரசேகரையும், அதாவது முரளி கொலை கேஸ்ல 15/2/2017 முரளி மர்டர் கேஸ்ல நீ கொலை குற்றவாளியா நீ ஜெயில இருந்த. ஜோசப் இருந்தது 30/7/2018 ஜோசப் இருந்தது. அப்போ நீ ஜெயில இருந்த. 24/9/2019 சந்திரசேகர் கொலை பண்ணாங்க. அப்போ நீ ஜெயில இருந்த. எத்தனை வருஷமா ஜெயில இருக்கிற? நீ குண்டாசுல ஜெயில இருக்கிற. நான் 2011 ஜோசப் இருக்கும் போதும் சந்திரசேகர் இருக்கும் போதுமே நான் 6800 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல 7000 ஓட்டு கிட்ட வித்தியாசத்துல முன்னாள் அமைச்சர் ஷாஜகான தோக்கடிச்சிருக்கிறேன். ஜோசப் எனக்கு எழுத்து வேலை செஞ்சாப்புல, சந்திரசேகர் எழுத்து வேலை செஞ்சாப்புல. ஆனா அதெல்லாம் நாங்க 2 பேருமே அரசியல் வேற நண்பர்களாக பழகிறோம். அதாவதுதான் அடுத்து சாசன் விரிவாக்கன்ற பேர்ல வரும்போது, ஜோசப்புடைய விரிவாக்கம் வரும்போது நான் அப்ப நானும் ஜோசப்பும் எழுத்து கம்பெனி எழுத்து போராட்டம் பண்ணோம். அதுல ஜோசப் நான் A1, ஜோசப் A2, 57 பேர்ல எங்க பேர்ல வழக்கு போயிடும். நான் அதே வழக்குல நான் விடுதலை ஆயிட்டேன். அப்போ யாருக்காக நான் கொலை பண்ணணும்? ஜோசப் சந்திரசேகரன் ரெண்டு சாவுக்குமே நான் போனேன். மாலை வாங்கி போய் போட்டேன். அவங்களுடைய சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளை, அந்த அம்மா என்னை காலை பிடிச்சி கையை பிடிச்சின்னு அப்படியே கதறினாங்க. ஐயோ எங்க வீட்டுக்காரு உங்களா கூட இருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு ஐயா. இந்த அரசியல் பண்ணி ஒரே கட்சி பண்ணி நாங்க 2 பேரும் வெட்டி மாண்டு செத்துட்டோம், 2 குடும்பம் போச்சுன்னு சொன்னாங்க.